ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷிபி உலகம். இன்றைக்கி அக்காவோட மிட் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மேடம் பெருமையாக ப்ரொமோட் ஆல்ரெடி ஆகிட்டாங்க. பட் ஹேடனுக்கு வந்து அக்காவால் ரொம்ப கூட இருக்க முடியல. ஹேடன் நாங்கள் அவனும் குவைட்டில் தான் பிறந்தான். பட் டெலிவரி முடிச்சுட்டு நாங்கள் நேராகவே மூலக்காடு போயிட்டோமா. அதுக்கப்புறம் மூலக்காடு வள்ளியூர் அப்படி தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் அக்காவும் பிள்ளைங்களை பார்க்க வந்தால் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு உடனே போயிட்டா. ஸோ இந்த தடவை அக்காவோட வீடவும் பார்க்கணும், அப்படியே பிள்ளைங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பிள்ளைங்களை என் பிள்ளைய அக்கா பிள்ளைங்களாம் நல்லா பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால இந்த தடவை நான் சென்னைக்கு வந்திருக்கேன். அதில் அக்காவுக்குமே ரொம்ப ஹாப்பி. அதனால் அவள் ஒரு டைமை விடுறதில்ல. பாப்பா தூங்கிட்டு இப்போ 1 மணிக்கு எழுந்திரிச்சா. 1 மணி, இப்போ மணி ஆக்சுவலாக 1:30 ஆகிட்டு. அரை மணி நேரம் நல்லா சிரிச்சு 2 பேரும் இங்கே விளையாண்டுட்டு இப்போ வெளியே போயிருக்காங்க. வெளியே போய் என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அத்தானுக்கு வர நைட் ஷிஃப்டாக ஃபேமிலியாக உட்காந்து என் பாப்பாவை பார்த்துட்ருக்காங்க. ஹைலீன், எங்கே இருக்கீங்க? ஃபேமிலியாக உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நைட் ஷூட்டு என்ன ஒரு பாசம் பாருங்க அத்தா உங்க மேல. நாங்கள் கூட தூங்கிடுவான்னு நம்பினாத்தான் குளிச்சிட்டா. ஏம்மா மிந்தி இதெல்லாம் ஆமாம், நைட்டு எல்லோரும் இப்படி முழிச்சிருந்தோம்னா அழமாட்டா, ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. யாராவது படுத்துட்டோம்னா கோவம் வந்துடும், அழ ஆரம்பிச்சிருவா. அதனால் நைட்டு நானும் எந்திரிச்சிருவேன். அவள் யூஸ்வலி நைட்டு குவைட்டில் இருக்கும்போதும் எந்திரிச்சான்னா நானும் எந்திரிச்சு துணி துவைக்க போட போயிடுவேன். துணி மடிப்பேன். நடந்துகிட்டே இருக்கணும், ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கணும். துணி இருக்க மடிக்கணும். கையை போட்டு ஓண்ட வரா போலையே. ஆமாம், குஜால் ஆயிருந்தா. அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அப்போ சொல்லு, என்ன சமைக்கலாம்? சோறு, நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். சோறு, என்ன குழம்பு வச்சா உனக்கு பிடிக்கும் சொல்லு. அவள் எல்லா குழம்பும் சாப்பிடுவான். எல்லா குழம்பும் சாப்பிடுவோம். வெரி குட் கேர்ள். சரியா? குட் கேர்ள். அவள் குட் கேர்ள். குட் கேர்ள் பாப்பு. என்ன குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க? பருப்பு குழம்பு வச்சுருவோமா? வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னத்தை பண்ணி செய்யலாம்? பிரச்சனை இல்லாத வேலை இருக்கு. அப்புறம் என்ன, தோசை வித்து பருப்பு குழம்பு. சாப்பிட மாட்டாங்க. செய்யலாம். தக்காளி சட்னி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ நாள் தேங்காய் சட்னி வச்சுருக்கோங்க, நாளைக்கு தக்காளி சட்னி வச்சிட வேண்டியதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிப்லா? ஆமாம், நைட்டு 1 பயங்கரமாக காத்தடிக்கு போல. ஆமாம், நாயெல்லாம் இப்போதான் நடந்து கத்திட்டு இருக்கு. நாய் கத்துது. அதுக்கப்புறம் காற்றுல மரம் ஆடுற சவுண்டு, அதெல்லாம் நமக்கே ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குது. நைட்டு 1:45. ஆமாம், எங்கள் வீட்டில் இன்வெர்டர் வேலை இல்லை. இந்த ஒரு பல்பு மட்டும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். சரி, அவ்வளோவா கரண்ட் போகாது, இன்வெர்டருக்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சோம். பட் இப்படி நைட்டு மணி 1:40 கரண்ட் போயிருக்கு. எப்போ வரும்? அதில் இவங்க வேற முடிச்சிருக்காங்க. ஆமாம், இது பாப்பா குட்டி வேற தூங்காமல் முடிச்சுக்கிறாரு. இந்த லைட் வேறு நல்லா தான் எரியும். இப்போ ஒரு மாதிரி பிளிங்க் வேறு ஆகுது. இதுதான் எங்கள் அத்தா நைட் ஷிஃப்ட்டு பண்ணுறதுனால தைரியமாக உட்காந்துருக்கோம். இல்லைன்னா வெளியடிக்கிற சவுண்டுக்கும் இதுக்கும் நானும் எங்கள் அக்கா உள்ளே போய் அமைதியாக இருக்கட தெரியாமல் படுத்துருப்போம். இந்த பாப்பு குட்டி வேறு அடிக்கடி கமந்துக்குவா. பாப்பு, நான் இந்த பாப்புக்கு அப்போவே குட் நைட் சொன்னேன். என்ன காலையில் 9 o'clock தான் நான் பார்க்கணும்னு சொன்னேன். கண்ணை கசக்குதா சிம்லா? கண்ணை கசக்குதா? இதே மாதிரி தானே அப்பவும் பண்ணல. கண்ணெல்லாம் கசக்குனேன், அழலாம் செஞ்சா. ஓடிட்டு இருக்கா. பண்ணலாமா சொல்லு, எப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? ஆமாம், பண்ணலாமா? பண்ணலாம். சொல்லிட்டு பண்ணாங்க, நானும் அதே தான் பண்ணுவேன். என்ன பாப்பு? அக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிஜோ இருக்கா, சிஜோ நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டா.
ஷினோல் ஷினோல் எப்பா, அவனால தூங்கதான் மாட்டான்டி. ஷினோல் அழுதுகிட்டே இருப்பா. ஆமாம், ஷிஜோ வந்து இவளை மாதிரி தூங்க மாட்டான், ஆனால் ஷிஜோ அழ மாட்டான். ஷினோல் அழுதுகிட்டே இருப்பான். ஐயோ, மடிப்பிலேயே தூக்கி வச்சுக்கணும். அந்த அழுகை நிப்பாட்டணும். எப்பா பார்க்க நீ குட்டு. உங்கள் மம்மி வந்து ஷிஜோவை பார்த்தாங்கல்ல, அதனால் பெரியம்மாவோட பார்க்குறேன். சரியா? நீங்கள் இருக்கியா? பெரியம்மா கூட இருக்கியா? சொல்லு, இருக்கியா? ஓகேவா? ஓகே பெரியம்மா. என்ன சுப்லா, வெளியே பயங்கரமா சத்தம் கேட்குது. சவுண்ட் எல்லாம் பலமா இருக்குல்ல, நம்ம சவுண்ட் கூட அந்த சவுண்ட் தான் கேட்கணும். ஆமாம், மிஷினு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் என்ன ஆயிட்டுதா, சார்ஜ் போடலை. ஆபத்துக்கு உதவு மாதிரி எடுத்தா தன்னால் ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆயிடுச்சு. டைமை பார்த்தீங்கனாலே தெரியும், 2 o'clock ஆகுது. கரண்ட்டும் இன்னும் வரல. இதே மாதிரி ரீசார்ஜபிள் ஃபேன் வச்சுருந்தா சார்ஜ் மஸ்ட்டு யூஸ் ஆகுது நல்லா. பட் பிள்ளைங்க அடிக்கடி எடுத்து எடுத்து விளையாடுவாங்க. அப்புறம் வாங்கி இப்போ தான் பத்திரப்படுத்தி வச்சேன். ஆனால் சார்ஜ் போட்டு பத்திரமா வச்சுருந்துருக்கணும். ஸோ எப்போ வேணாலும் கரண்ட் போகலாம். திடீர்னு தான் போயிருக்கு, போகாது போகாது. இன்னைக்கு தான் நான் யூஸே பண்ணலை. ஆமாம், பாப்பா வர முடிச்சது, எல்லாம் தூங்கலை, எல்லாம் ஒரு மாதிரியாக உருண்டுட்டு தான் இருக்காங்க. ஆமாம், தூங்கின பிள்ளைங்களும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. உங்களுக்கே தெரியும்ல, வீட்டுக்குள்ளே கரண்ட் காற்றே வராது. எவ்வளோ பெரிய காற்றாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வராது. இவளுக்குமே தூக்கம் வருது, பட் இவளுமே புழுக்கத்தில் கொஞ்சம் தூங்காமல் இருக்கா. பார்ப்போம், சீக்கிரம் கரண்ட் வருதான்னு பார்ப்போம். அதுதான், கரண்ட் வரட்டும், சீக்கிரம் கரண்ட் வரட்டும். சரி, சீக்கிரம் கரண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுவோம். மணி இப்போவே 2 ஆயிடுச்சு. காலைல 6 மணிக்கு எழும்பணும், ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும். அக்காவுக்கு தான் ரொம்ப ஸ்லீப்பு கம்மியாக இருக்குது. அதான் பெரியம்மா டியூட்டி பார்க்குறாங்க, பெரியம்மா டியூட்டி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கவர்ந்தடிச்சு தூங்கிட வேண்டியதான். பாப்பும் நானும் தூங்கிடுவோம். யாரும் எப்படி போங்க. அப்படிதானே பாப்பு? அவள் தூங்குவா, அக்கா தூங்காமல் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாள். நாளைக்கு நோ ஒர்க்கு, ஒன்லி ரெஸ்ட்டு. சரி சரி. பாப்பு ஸ்டாலரில் தூக்கி போட்டாச்சு. அவளுக்கு நல்லா தூக்கம் வருது, பட் அவள் தூங்க முடியல, ஹீட்டில் இருக்கா. ஸோ ஆட்டி ஆட்டி தூங்க பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரில. கரண்ட் சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பேட்ரி வந்து லோ ஆயிடுச்சு. எனக்கு தூக்கம் கண்ணை கெட்டுது, பட் ஹீட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. மேபி நாங்கள் வந்து கரண்ட் வந்தால் தூங்கிடுவோம். எப்படியோ நான் இந்த சோஃபாவில் படுக்க போகிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ இந்த விலாகை முடிச்சிடலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.